கண்டிப்பா நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் சொல்லுவீங்க. ஆண்டவரே சுத்தி பார்த்தா நல்லா தான் ஆண்டவரே பேசுறாங்க, சந்தோஷமா தான்ப்பா என் கூட இருக்காங்க, என் பிள்ளையோட ரொம்ப நல்லா பேசுறாங்க, காசு இருக்கும்போது வாங்கி செலவு பண்ணிடுறான், காசு இருக்கும்போது வாங்கி சாப்பிட்றான், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவன் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்ன்றான். ஆனா அவன் வேலையில அவன் கரெக்டா இருக்கிறான், அவனுக்கு டைம் இருக்கும்போது அவன் போறான். திரும்பி பார்த்தா என் பிள்ளை மட்டும் தனியா இருக்குது, என் பிள்ளை மட்டும் தனியா இருக்குது. ஏண்டா அவன் கூட தானே இருந்தான், இல்லை அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் கூட தானே இருந்தான், இல்லை அவன் போயிட்டான். என் பிள்ளை மட்டும் தனியா இருக்குது, நான் மட்டும் தனியா இருக்கிறேன். யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் பேசி இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் ஒருவர் உண்டு. எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று என்ன அப்படின்னா, பெதஸ்தா குளத்தில் ஒரு டைம் கலக்கும் போது விடுதலை கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க. அந்த ஒரு பர்சனுக்கு விடுதலை கிடைக்கிற போது சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருடைய கண்ணு யார் மேல மட்டும்தான் இருக்கும் சொல்லுங்க. ஆனா இங்க ஒரு பர்சனுக்கு விடுதலை கிடைக்குது. இயேசு வர்றாரு. அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு படுக்கையில படுத்து கிடக்கிறான், எடுத்துக்கொண்டு நட அப்படின்றாரு. இவனுக்கு பெரிய சந்தோஷமே வருது. இவனுடைய படுக்கையை எடுத்து சுருட்டி அப்படியே வெளியே போறான். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு எப்படி அற்புதம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் இவனுக்கு பக்கமா திரும்பி இயேசுவை மொச்சிருக்க மாட்டாங்க, எப்படி விட்டுருப்பாங்க? அதுவும் குளத்துல இறங்காமலே அற்புதம் கிடைக்குது, போட்டியிடாமலே அற்புதம் கிடைக்குது. நான் சொல்றேன், போட்டியே இல்லாம ஜெயிச்ச ஒரே ஆள் யார் தான்? சத்தமா சொல்லுங்க. இந்த 38 வருஷமான இந்த மனுஷனுக்கு தான் பரீட்சையும் இல்லை, போட்டியும் இல்லை, இறங்கவும் வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம், காத்திருக்கவும் வேண்டாம். டைரக்டா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உண்டு. நீங்க பெருசா எல்லாம் படிக்கல, நீங்க பெரிய போட்டியில எல்லாம் போகல, நீங்க பெரிய பெரிய மனுஷரோட எல்லாம் போய் நின்று சவால் எல்லாம் விடல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய போட்டியில எல்லாம் கலந்து கொண்ட உங்களை விட உங்களை கர்த்தர் தனியா நம்புறவங்க கையை மட்டும் மேல தட்டி அப்பாவுக்கு முழு பலத்தோட அப்பாவுக்கு